எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. இன்றைக்கி நம்ம ஜோதிட தகவலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள், அல்லது நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகங்கள், தீமையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகங்கள் என்று எந்த வகையிலும் கிரகங்களை பொருள்படுத்தலாகாது. ஏனென்றால் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு தன்மை நிலையை வழிநடத்துவர். உதாரணத்திற்கு மேச லக்னத்திற்கு புதன் நேரடியான எதிரி ஆவார். அதாவது பகைத்தன்மையை உடையவர், நோய், கடன், வம்பு, வழக்கு தன்மைகளை கொடுப்பவர். அதுவே ரிஷப லக்னத்திற்கு அவர் மிகவும் நட்பு ஸ்தானத்திற்கு வருவார். மீன லக்னத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடியவர். மகர கும்ப லக்னத்திற்கு புதன் நன்மையை செய்யக்கூடியவர். ஒரு வகையில் நன்மையும் ஒரு வகையில் தீமையும். அதேபோல்தான் மீன லக்னத்திற்கும் ஒரு வகையில் நன்மையும் ஒரு வகையில் தீமையும் செய்யக்கூடியவர். இப்படித்தான் இது உதாரணமாக சொல்லப்பட்டது. இப்படித்தான் எல்லா கிரகங்களும் நன்மையும் தீமையும் கலந்தேதான் ஜாதகத்தில் செய்யும். அது உலகியல் ஜோதிடத்திலும் சரி, தனிமனித ஜோதிடத்திலும் சரி. எல்லோருடைய ஜாதகத்திலும் எல்லா கிரகங்களும் நன்மையை மட்டுமே காலத்திற்கும் தீமையை மட்டுமே காலத்திற்கும் தரவே தராது. நன்றாக நீங்கள் சோதனை செய்து பாருங்கள், யூகித்து பாருங்கள், அல்லது ஜோதிடத்தை பற்றி கொஞ்சமாவது படித்து தெரிந்து கொள்ளுங்கள். புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது கூட. வரும் காலங்களில் புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லதும் கூட. அந்த வகையில் பார்க்க போனோமே ஆனால் எல்லா கிரகங்களும் நன்மையும் தீமையும் கட்டாயம் செய்யும். குரு மிக நல்லவர், புதன் மிக மிக நல்லவர், சந்திரனும் சுக்கிரனும் மிக மிக நல்லவர்கள். ஆதலால் இவர்கள் எல்லோரும் நன்மை மட்டுமே செய்வார்கள். சனி, செவ்வாய், சூரியன், கேது, ராகு இவர்களெல்லாம் மிகவும் பாவிகள். இவர்கள் பாவத்தை மட்டுமே செய்வார்கள் என்று பொருள்படுத்தவே வேண்டாம். அப்படி பொருளே எந்த இடத்திலும் ஜோதிடத்தில் கூறப்படவில்லை. மூல நூல்களிலும் சரி, அதற்கு முன்னேயும் சரி கூறப்படவே இல்லை. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் வரும் காலங்களில் நன்றாக புரிந்து வைத்து கொள்ளுங்கள். அது ஒரு அழகிய விஞ்ஞானம். அஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்தின் உதவியுடன் மெய்ஞானத்தை அடையும் வழி. ஆதலால் தயவு செய்து ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மைகளையும், ஒவ்வொரு ராசிகளையும், லக்னங்களையும், ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கு ஒவ்வொருவர் எந்த மாதிரியான நிலைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். பொதுவாகவே அப்படி தெரிந்து வைத்து கொள்வது உங்களுக்கே ஏதாவது ஒரு நன்மை தீமையான காலகட்டங்களில், தசாபுத்தி காலகட்டங்களில் மிகச் சரியான பாதையில் செல்வதற்கும், அல்லது ஏதாவது பிரச்சனை வந்தால் அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள இதுவெல்லாம் ஒரு ஏதுவாக அமையும். அப்படித்தான் அந்த காலகட்டங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆதலால் அடிப்படை ஜோதிடத்தையாவது எல்லோரும் கற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது. அடிப்படை ஜோதிடத்தையாவது அல்லது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில அடிப்படைகளையாவது அல்லது பொதுவான தகவலையாவது எல்லோரும் தெரிந்து வைத்து கொள்வது இந்த காலத்தின் கட்டாயமாகிறது. அப்பொழுதுதான் வரும் காலகட்டங்களில் மிகவும் மிகவும் கஷ்டமோ அல்லது நன்மையோ தீமையோ எந்த காலகட்டத்திலும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நிச்சயம் நாம் அறிந்து கொள்ளலாம்.